அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இறை வழிபாட்டில் ஒரு சிலருக்கு மட்டும் சில இறை அனுபவங்கள் கிடைக்கின்றன. எல்லோருக்குமே கிடைக்கப் பெறுவதில்லை. பெரும்பாலுமானவர்கள் அந்த இறை அனுபவத்திற்காக இயங்குகிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த இறை அனுபவம் கிடைக்கப் பெறுகிறது. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அந்த அனுபவத்தை வெளியே சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நம்ம ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படங்கள், இன்னும் பழைய படங்கள் எல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு மந்திரவாதி ஒரு மந்திரத்தையோ அல்லது ஏதாவது ஒரு தந்திரத்தையோ சொல்லி கொடுத்து விட்டு இதை வெளியே சொன்னேன்னா தலை சுக்குநூறாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அன்றைக்கி பார்த்துட்டு பயந்துருப்போம், இல்லை அதை நினச்சி சிரிச்சிருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக அனுபவத்தை, அந்த இறை அனுபவத்தை நாம் பெறுகிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப வியப்பான ஒன்று. அனைவருக்குமே கிடைக்க பெறுவது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி பெறாதவங்க இருக்காங்க இல்லையா, கிடைக்க பெற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்வதையும் நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். சரி, இப்போ சொல்லலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மந்திரங்கள் சில உபதேசிக்கப்படுகின்றன. அந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக குரு நமக்கு சொல்கிறார் அல்லவா, அந்த அளவிலான எண்ணிக்கையில் அந்த மந்திரங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அனுபவம் கிடைக்கப்பெறும். அந்த அனுபவம் கிடைக்கப்பெற்ற உடனே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாமா சொல்லலாமானா சொல்வதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏனென்றால் அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அல்லது எவ்வாறானது அப்படிங்கிறது நமக்கே இன்னும் முழுவதுமாக தெரிந்திருக்காத நிலையிலே அதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்றால் குருவிடம் மட்டுமே தெரிவிக்க வேண்டும். ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் அவரிடம் மட்டுமே வினவ வேண்டும். அப்பொழுதுதான் அதன் உண்மை தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில மந்திரங்களை சொன்னால் காதுகளில் ஒரு சப்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. அந்த மாதிரி சொல்வது போல சரியான அனுபவம் தான் நமக்கு கிடைத்ததா அப்படிங்கிறத குருவின் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். சரி, இது மந்திர உபதேசம் வாங்குறவங்களுக்கெல்லாம் சரி, அவங்களுக்கு குரு இருக்காரு, தெளிவுபடுத்துவாங்க. இப்போ மந்திரமெல்லாம் சொல்லலை, ஆனால் அன்பின் மூலமாக, அன்பு மிகையாக இறைவன் மீது அன்பு செலுத்தும் பொழுது சில அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். மந்திர உபதேசம் வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை, உண்மையானவே பக்தி செய்பவர்களுக்கு மந்திரத்தை சொல்லாட்டியும் கூட சில இறை அனுபவங்கள் கிடைக்கக்கூடும். கனவிலே காட்டுவதோ அல்லது அசரீரியாக பேசுவதோ, இன்னும் பல வடிவத்திலே இறைவன் தன் இருப்பை நமக்கு உணர்த்துவார். அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். யாரோ நம்ம தோள் மேலே கை போட்டு நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரியும், எவ்வளவு கோபமாக இருந்தாலும் மன இறுக்கமாக இருந்தாலும் நம்ம ஆசுவாசப்படுத்துறதுக்கு அருகாமையில் யாரோ இருந்து நம்ம ஆறுதல் சொல்கிற மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைத்திருக்கும். கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வருவதற்கு அந்த இறை அனுபவம் நமக்கு உதவி செய்திருக்கும். அவ்வாறான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுகின்றன அப்படிங்கும் போது அதை மற்றவர்களுடன் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து பாருங்களேன். ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? நம்ம ஏன் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோன்னா, நமக்கு இறையருள் கிடைத்து விட்டது என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பகிர்ந்து கொள்வோமா? இதுதானே உண்மை சொல்லப்போனா. ஏன்னா அனுபவங்கள் உள்ளார அனுபவிக்க வேண்டியது. அதை வெளியே சொல்கின்றோம் என்றால் தான் மற்றவர்களை விட ஒரு படி மேல்நிலைக்கு சென்று விட்டேன் என்று சொல்வதற்காக என்று வைத்துக் கொள்ளலாமா? அனைவரையும் குறிப்பிடவில்லை. பெரும்பாலுமானவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவ்வாறு தான் நினைப்பதும் உண்டு. ஆனால் அதனையும் தாண்டி பல கட்டங்களில் இறை அனுபவத்தை பெற்று அமைதியாக இருப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இப்போ அந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் சொல்லிவிட்டோம், இறை அனுபவத்தை வெளியே சொல்லிவிட்டோம் என்றால் என்ன நடக்கும்? அதை பற்றி அனுபவம் உள்ளவர்கள் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வார்கள். ஆம், இவர் ஆரம்ப படிநிலைக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்காதவங்க, அதை பற்றி தெரியாதவர்கள் ஏளனம் செய்வார்கள், கேலி பேசுவார்கள், கிண்டல் செய்வார்கள். இது மாதிரி இன்னைக்கு பேசுறக்கு ஆள் இல்லை. ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன், அந்த சொல்லி முடித்ததுமே பிறகு அப்படியே வந்துட்டு அதை தொடர்ந்து ஏளனம் செய்வதற்கு, கிண்டல் செய்வதற்கு என்று ஏராளமான பேர் இருப்பாங்க. உண்மையாகவே ஆன்மீக பாதையில் செல்பவர்களிடம் சொன்னால் அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள். ஆன்மீகத்தை பற்றி அடிப்படை தெளிவு இல்லாதவர்களிடம் சொன்னால் ஏளனம் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருத்தரிடம் நீங்கள் அதை பற்றி விவரிக்கிறீர்கள் அல்லது எடுத்துரைக்கிறீர்கள் என்றால் அவர்களின் அந்த மனப்பாங்கு அல்லது முகசுளிப்பு அப்படிங்கிறது
நமக்கே நம்ம அனுபவத்து மேலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிடும், ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிவிடும். அப்போ ஒருவேளை இது இவங்க சொல்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு உண்மையாகவே ஆன்மீக அனுபவம் கிடைக்க பெற்றிருந்தாலுமே கூட நாம் அப்படியே சற்று தொய்வடைந்து விடுவோம். அப்போ அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நம்மால் அங்கு நகர முடியாமல் போய்விடுகிறது. அப்போ உண்மையாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா, ஆன்மீக அனுபவம் கிடைக்க பெற்றவர்கள் அமைதியாக அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானியர்கள் எப்பொழுதுமே தனது மூச்சை கவனிக்கிறார்கள், அந்த மூச்சினுள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அதை அனுபவிக்கிறார்கள். தேவைப்பட்டவர்களுக்கு மட்டுமே அதை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். ஒன்றுமே அறியாத மூடர்களுக்கு அவர்கள் எதுவுமே சொல்வதில்லை. அவங்களுக்கு தெரியும், இவங்கிட்ட சொன்னாலும் அது வேஸ்ட்டு, அது ஒன்றுத்துக்கும் ஆகாத வாழமட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர்களிடம் எடுத்துரைப்பது இல்லை. மாறாக அது கறிக்கொட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த அனலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் கூட தயாராக இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி சொல்லி அதை தணலாக மாற்றுவாங்க. கற்பூரமாக இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த நிலைக்கு அவன் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஞானியர்கள் அதை பற்றி எடுத்து உபதேசிக்கிறார்கள். ஆனால் வாழைமட்டையிடம் நீங்கள் என்ன சொன்னாலும் அது வேலைக்காக போகிறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ வெளியே சொல்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னம்னா, உண்மையாகவே நமது குருமார்களாக இருப்பவர்கள் மேலும் வழிகாட்டுவார்கள். அடுத்தடுத்த அனுபவங்களை நம்மால் பெற முடியும். மாறாக ஒன்றுமே அறியாதவர்களிடம் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஏளனம் செய்வதன் பொருட்டு நம் மனமும் என்ன ஆகிடும்னா பின்தங்கிடும். ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை, அடிப்படை நிலையை எட்டியவர்கள் அவ்வாறே நின்று விடுவார்கள், அதை நின்று பின்வாங்கி விடுவார்கள். இதுதான் நடக்கும். அப்போ ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? தேவையில்லாமல் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாதவர்களிடம் அதை பற்றி வினவ வேண்டாம். அது வீண் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு புரிய வைக்க ஆசைப்பட்டாலும் அவர்கள் மண்டையிலே ஏற முடியாது அப்படிங்கிற விதி இருந்தால் அது ஏறவே ஏறாது. அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் சென்று நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். காது செவிடானவர் காதில் போயிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாங்களே தவிர உண்மை என்ன என்பது அவர்களுக்கு புரியாமல் போயிருக்கும். அதனாலே இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறை அனுபவங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்முள் உணர்பவை, உணரக்கூடியவை. அது உள்ளார உணர்கின்ற அனுபவம். அதை அனுபவிக்கணுமே தவிர ஆடம்பரம் செய்யக்கூடாது. அதே போல அதை பிறரிடம் வெளிப்படுத்துவதற்கு முன் 1000 தடவை யோசித்திருக்க வேண்டும். சரியான நபர்களிடம்தான் சொல்கிறோமா அப்படிங்கிறது அந்த தெளிவு நமக்கு இருந்திருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அந்த அனுபவம் நம்முடனே இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதை பற்றி உங்களுக்கும் நிறைய அனுபவம் இருந்திருக்கும், நிறைய இறை அனுபவங்கள் இருந்திருக்கும். அவ்வாறு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இருந்தால் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டாம். அந்த அனுபவம் உங்களுக்கானது, உங்களுக்கு மட்டுமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் உடல் அங்கங்களே குறைபாடுகளாக இருந்தாலும், இறை படைப்பிலே அவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் அந்த ஆத்ம ஜோதியை காணக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. சொல்லப்போனால் மௌனம் அப்படிங்கிறது மந்திரம். இப்போ ஒருவேளை காது கேட்காதவர்களாக இருக்கிறார்கள்னா அவர்களுக்கு அந்த மொழி அப்படிங்கிறது கூட அந்த இடத்துல என்ன ஆகிடுது, சைகை மொழி ஆகிடுது. அந்த சைகை மொழியிலே இறைவனை வழிபட்டாலும் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிகின்றார். கண் பார்வை இல்லை என்றாலுமே கூட அவர்களுக்கு ஞான கண் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த அகக்கண்ணிலே அவர்கள் இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் இறைவன் வழிகாட்டுகிறார். இந்த மாதிரி பல்வேறு உயிரினங்களுக்கும் அவரவர் இயல்பிற்கு ஏற்றவாறு அவர்கள் இறை அனுபவத்தை பெறுகிறார்கள். உலகில் பிறந்த அனைவருமே ஞானியர்கள்தான். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, தன்னுடைய ஆற்றலை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களா என்பதுதான் இங்கு பெரிய கேள்வியே. அவ்வாறு அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டவர்கள் இறை அனுபவங்களை பெறுகிறார்கள். மாறாக அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் மறுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.